வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று உடலில் நோய் அணுகாமல் இருக்க சித்த மருத்துவத்தில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பார்ப்போம். சித்த மருத்துவம் மருந்தே உணவு, உணவே மருந்து என்ற தத்துவத்தில் அடிப்படையில் இயங்குகின்றது. மேலும் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தா, நாட்டு பசுப்பால் அருந்த வேண்டும். அப்படி அருந்துனா நம்ம உடலுக்கு நன்மை பயக்கும். மேலும் இளம் வெயிலில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். காலை மாலை அதுபோல் அந்த இளம் வெயிலில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கின்றது. எலும்புகள்லாம் வலிமையாக இருக்கிறது. மேலும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருகின்றது. மேலும் இருவேளை உணவு சாப்பிட வேண்டும். மேலும் சாப்பிடும் பொழுது நன்கு பசி எடுத்த பின்னர் சாப்பிட்டால் நன்மை புரியும். மேலும் இடையில் நீர் அருந்தாமல் இருக்க வேண்டும். இப்படி சாப்பிட்டால் சாப்பிட்ட உணவு பக்குவமாக ஜீரணமாகும். மேலும் 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்து சாப்பிட வேண்டும். இதனால் குடல் கழிவுகள்லாம் வெளியேறி உடலுக்கு நன்மை பயக்கும். மேலும் இடது கை பக்கமாக தூங்க வேண்டும். அப்படி தூங்கும்போது அஜீரண கோளாறுகள்லாம் நீங்கி உடல் சுகப்படும். மூலிகை கஷாயங்களை சிறு சிறு வியாதிகளுக்கெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும்போது உடலும் உள்ளமும் புத்துணர்வு பெறும். மஞ்சளறையில் உள்ள சுக்கு, மிளகு, சீரகம், வெந்தயம் போன்ற பொருட்களை வைத்து நாம் சிறு கஷாயமாகவோ சூரணமாகவோ சாப்பிடும்போது உடலுக்கு நன்மை உண்டாக்கும். மேலும் சித்தாவில் தியான பயிற்சி, பிராணாயாமம் போன்றவற்றை செய்யும் பொழுது உடலுக்கு மிகுந்த நன்மையை தருகின்றது. உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருகின்றது. இவ்வாறு சித்த மருத்துவத்தில் கடைபிடித்தால் நன்மையை உண்டாக்கும். மேலும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வாரம் 2 முறை நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தால் உடலுக்கு நன்மை உண்டாக்கும். வெந்நீரில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் உடலுக்கு நன்று. அதுபோல் சின்ன சின்ன சித்த மருத்துவ மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கும் மனதிற்கும் ஒரு நன்மை உண்டாக்குகின்றது. சித்த மருத்துவம் உலகில் தலைச்சிறந்த மருத்துவம். அதை நம்ம மேற்கொள்ளும் பொழுது சிறிய சிறிய வியாதிகள் வருமுன் காத்துக்கிட்டாலே நம்ம நோயின்றி நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை சித்த மருத்துவத்தில் எல்லா ஒரு மருத்துவ முறைகளும் காணப்படுகின்றது. அவற்றை நம்ம பின்பற்றினாலே நல்ல ஆரோக்கியமாக நீண்டு வாழலாம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.